நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு விமலா யோகம், அறிவுசார் யோகம் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் ஜாதகத்தில் சனி மற்றும் புதன், சாட்டன் அண்டு மெர்க்குரி கன்ஜக்ஷன் ஆயிருந்தா, அதாவது இணைவு, இவங்க ரெண்டு பேரும் சனியும் புதனும் உங்கள் ஜாதகத்தில் இணைஞ்சிருந்தாங்கன்னா இந்த யோகம் உங்கள் ஜாதகத்தில் செயல்படும். அதாவது பொதுவாக புதன் என்பவர் புத்தி கூர்மை, தெளிவு, அறிவை கொடுக்கக்கூடியவர். சில இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, தர்க்கம் பண்ணுவாங்க. சின்ன வயசில் இருப்பாங்க, ஒரு 30 வயசு, இவங்களுக்கு 20 வயசாக இருக்கும். அந்த 30 வயசுக்காரவங்களோட பேசி அந்த 30 வயசுக்காரங்களே ஆஃப் பண்ணுற அளவுக்கு பேசுவாங்க. அவங்ககிட்ட பேசவே முடியாது. அந்த அந்த புத்தி கூர்மை அந்த அளவுக்கு தெளிவாக தர்க்கம் பண்ணுவாங்க. அவங்க விட்டு கொடுக்காம பேசுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க. எவ்வளோ பெரிய வயசான ஆளாக இருந்தாலும் இவங்ககிட்ட தோத்துறணும் அந்த பேச்சில். அதே மாதிரி நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. சனி கடின உழைப்பாளி, நேர்மை, ஒழுக்கத்துக்கு அதிபதி, நியாயம், ஒழுக்கமெல்லாம் இவங்க சனி பகவான் அதிபதி. இவங்க சனி புதன் ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சு மிதுனம் கன்னி, ரிஷபம் துலாம், மகரம் கும்பம், இந்த 6 இடங்களில் இருந்துட்டு, இந்த 6 இடங்களும் லக்னத்துக்கு மறையாமல் இருந்தால் இந்த யோகம் இந்த திசையில், சனி திசையிலையோ புதன் திசையிலையோ ஒரு 19 வருஷம் சனி திசை, இல்லை புதன் திசை 17 வருஷம் கண்டினியூவாக ஆரம்பிச்சிருச்சுன்னா தெளிவான நியாயமான ஒழுக்கமான சம்பாத்தியத்தை உங்களுக்கு கொடுத்துரும். சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுத்துரும். உங்களுக்கு இவன் கரெக்டாக பேசுவேன், இவன்கிட்ட போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க செய்கிற தொழில் கரெக்டாக இருக்கும். மெயினாக பங்குச்சந்தையில், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவங்க பெரிய லெவலில் இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடேயில் இவங்க அன்றாட ஒரு ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஏன்னா கணிதம், அறிவு, நுணுக்கத்துக்கு இவங்க இந்த காரகன் புதனும் சனி இணைஞ்சிருக்கனால ட்ரேடிங்கில் இவங்க நல்லா சம்பாதிப்பாங்க. நன்றி.